பொரியல் சாப்பிட்டு கடையை திறந்து விட்டேன். டாடிமா கரெக்டு நீங்கள் சொன்னது. க்ரீச் ஆக்சுவலி நானும் உருளைக்கிழங்கு பொரியல், பாகற்காய் குழம்பு, கேரட்டு அல்வா. ராஜுமா நான் காலையில் 7 அண்டு நைட்டு 7 தான் என்னோடய லைவ் டைம். 7 to 7. அப்படிங்களா? 24x7 இல்லைல்ல, 7 to 7. ஓகே, டன் டன் டன். சூப்பர். சொல்லுங்கள் டாடி, காதர் டாடி. உப்பாவோ? ஆமாம் ராஜுமா வந்தார். யார் வந்தா? யார் வந்தது? மகளே, இன்று காலை 9 மணிக்கு நானும் லைவ் போட்டேன். யாருமே வர. இது என்ன டாடி கொடுமை? யாருமே வர. அதனால் வியாபாரம் பார்த்து கொண்டே செல்ல ஆஃப் பண்ணி வைத்தேன். கொஞ்ச நேரம் போட்டு பார்க்கலாம் என்று பார்த்தேன், யாரும் வரவில்லை. அப்படிங்களா டாடிமா? ஓகே ஓகே ஓகே. சேகரப்பா நீங்கள் போடுங்க டாடி, போடுங்க. அப்படியே கொஞ்சம் பேர் வருவாங்க. போட்டோன்னு ஐயோ நீங்களாம். நான்லாம் என்னத்த சொல்ல, ஃபஸ்ட்டு லைவ்னு போடும்போது ரொம்ப பயம் இருக்கட்டும் ஒரு பக்கம். லைவ் போட்டு யாருமே வரல, அது இன்னொரு பக்கம். என்னடா வரவே மாட்டேங்குது, ஒரு மெசேஜாவது வருமா அப்படின்லாம் பார்த்துருந்த காலெல்லாம் உண்டு. எல்லார் லைவ்லேயும் இந்த சிக்கா சூர்யாலாம் வருது பாருங்க, அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்க லைவில் மொத்தம் மெசேஜாகவே இருக்குமா. எப்படிப்பா இதெல்லாம் வரும், இப்படி எப்படி இதெல்லாம் வரும்லாம் கேட்பேன் நான் எல்லாரையும். ஆனால் பாருங்க, நம்ம லைவில் நம்மளை விசாரிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் வர்றாங்கல்ல. அந்த மாதிரி பேசுங்க டாடிமா, பேசுங்க, வருவாங்க. ராஜுமா மம்மி என்னோட சொல்லுங்க டாடிமா. லவ் யூ டாடிமா. வாங்க. அதுக்கு இல்ல, நான் கீழே இருந்தாதான் யாரோ போடுற வைக்கிட்டு நான் போடுறேன் நம்மள சொல்ல இருக்கீங்க. இப்ப நான் வேற விட்டால இனிமே அதெல்லாம் கிடையாது. வேற யார் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க டாடி. இல்ல இல்ல யார் இருக்காங்க? இல்ல சொல்ல இல்ல, இத்தனை நாள் நான் போட்டிருந்தேன் இல்ல சொல்ல. பட் இன்னைக்கு நான் ஒரே ஒரு லைக் தான் போட்டேன், வேற போடவே இல்லை. அப்படியா? பாருங்க, இப்ப கூட 15வது லைக் வந்திருக்க. யாரும் இந்த வேலை பண்றாங்க. இது யாருன்னு சொல்லவா? இல்ல இது யாருன்னு சொல்லவா? நல்லா கண்டுபிடிக்கும் பாப்போம். இது உடனே போடுறது யாருன்னு கண்டுபிடிக்கும், டக்குன்னு கண்டுபிடிக்கும் பாப்போம். நீங்க டீச்சர் தானே? ஜேம்ஸ் டாடி சொன்னாரே, அவர்கிட்ட புரியுதா? அங்கெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு நீங்க இல்லைன்னா ஜேம்ஸ் டாடி. பட் ஜேம்ஸ் டாடி வரவே இல்லையே. சுகுமார் ஹாய் வெல்கம். வாங்க வாங்க, வணக்கம். ஹாய் சிஸ்டர். அவர்தான் இவ்வளவு லைக் போடுவாரு எனக்கு தெரிஞ்சு. ஜேம்ஸ் டாடி தான் போடுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் சொல்லிட்டேன் டாடி, அந்த மாதிரி லைக் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். போடலாம் ராஜுமா, லைக் எவ்வளவு வேணாலும் போடலாம். ஆனா என்னன்னா அந்த லைக் போடல, அதுக்கு வந்து ஒரு 2 கமெண்டாவது போடணும் அந்த ஐடியில. அப்ப லைக் அப்படியே என்றும். ஏன்னா பிரச்சனை வராது. இல்ல டாடிமா, நம்ம லைவ் க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 60 லைக் இருக்குதுன்னா 30 வந்தது. இல்ல அப்படி ஆகுறது இல்ல. இப்ப என்னோட இதுல நானும் போடுறேன்ல, இப்ப என்னோட இது சேனல் போட்டு அதுல கமெண்ட் போடணும். இப்ப அது சும்மா வெறும் லைக் மட்டும் போட்டு விட்டாதான் கம்மி ஆகுறது. அதுக்கு அதுல வந்து கமெண்ட் போடணும். சாப்பிட்டீங்களா ராஜி? நான் சாப்பிட்டேன் சுபு, நான் சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நம்ம புதுசா இருக்காங்க இவங்க நம்ம லைவுக்கு. சுகுமார், அப்படித்தானே சுகுமார்? இருப்பாங்க. புதிய நபர் வருகை. வாங்க வாங்க. இல்ல ராஜிமா, இப்ப அதான் நான் சொல்றேன்ல, இப்ப நம்ம லைக் போடலாம். போட்டுட்டு அவர் போடுற மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. என்னன்னா போட்டுட்டு லைக் 1 லைக் 2 அப்படி போடாதான் அப்படியே கம்மியாகுது. ஆனா என்னன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நான் இப்படி கமெண்ட் போட்டு உடனே நான் அடுத்த லைக் போட மாட்டேன். அதுல